T20 போட்டிகளில் 8-1 என்ற கணக்கில் இந்தியா பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இருக்கிறது. டாஸ் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்து நல்ல மூவ் என்று நினைத்திருக்கிறார்கள். அது மாறும் என்று நினைக்கவில்லை. அபிஷேக் சர்மா 0 ரன்னில் அவுட். அவ்வாறு என்று இந்திய அணி எதிர்பார்க்கவில்லை. முதல் ஓவரை ஸ்பின்னர் வைத்து பாகிஸ்தான் அணி தொடங்கும் என்று இந்திய அணி வீரர்கள் நினைத்து இருக்க மாட்டார்கள். பாகிஸ்தான் அணிக்கு பந்து வீச்சில் நல்ல தொடக்கம் என்று நினைத்து இருப்பார்கள். ஆனால் இந்த இஷான் இப்படி அடித்து நொறுக்குவார் என்று பாக் அணி பவுலர்கள் நினைத்து இருக்க மாட்டார்கள். கடந்த சில போட்டிகளில் இஷான் அதிரடியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். 40 பந்துகளில் 77 ரன்கள் எடுத்து தனது அதிரடியை இந்த போட்டியிலும் தொடர்ந்தார் இஷான் கிஷன். 20 ஓவர்களில் 175 ரன்களை இந்திய அணி பதிவு செய்தது. பாகிஸ்தான் அணிக்கு இந்த இலக்கு பெரிதல்ல என்று தோன்றியது எனக்கு. பாகிஸ்தான் அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சி காத்து இருந்தது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 4 பேர் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து பாக் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தனர். 100 ரன்களை பாக் அணி தாண்டுமா என்ற நிலையில் நடுவரிசை வீரர்கள் சற்று தாக்கு பிடித்து விளையாடினர். 114 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து பாகிஸ்தான் அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் உலக கோப்பை வரலாற்றில் இரண்டாவது மோசமான தோல்வியை பதிவு செய்தது பாக் அணி. 2 அணி வீரர்களும் இந்த போட்டியிலும் கை கொடுத்து கொள்ளவில்லை. டாஸின் போது வெற்றி பெற்ற பின்னும் இது இருந்தது. ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் தான் நாடுகளிடையே நட்புறவை ஏற்படுத்தும். ஆனால் இந்த கை குலுக்காமல் போவது இந்திய ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் பலரும் எதிர்ப்பை தான் தெரிவித்து இருக்கிறார்கள். இந்த போட்டி நடக்குமா நடக்காதா என்ற நிலையில் நடந்தது ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும், இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் இல்லாமல் இருந்தது சற்று வருத்தமாக தான் இருக்கிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.